பாராட்டுவீராக. கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போச்சு. எங்க பார்த்தாலும் பாலியல், எங்க பார்த்தாலும் போதை, எங்க பார்த்தாலும் குஜராத் ஃபுல்லா ஆண்டவரே விபத்துகள். ஆண்டவரே குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுதப்பா. 25 குழந்தைகள் நாங்கள் தவித்திருக்கிறோம். குழந்தைகள் ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிற குழந்தைகள் 25 குழந்தைகள் நாங்கள் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் மாறும்படி மாற்றும்படி கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்து விட்டீரப்பா. அந்நிய கண்கள் அல்ல, யோபு சொல்கிறது போல அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் கண்களை நான் பார்க்க போறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த சத்தம் வாழ்த்து நேரம் கொடுக்கட்டும். இறங்கட்டும், இறங்கட்டும். 4ஆம் தேதி தூதர்ல இறக்குங்கப்பா, 4ஆம் தேதி தூதர்ல இறக்குங்கப்பா, பாளையம் இறக்குங்கப்பா, தேவ தூதரை பாளையம் இறக்குங்கப்பா. என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவது, நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாண்டவரே, நாங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். பவுல் சொல்வது போல நாங்கள் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே இன்னுமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தை உயர்த்த, தேவாலயங்களை எவ்வளவுமாய் எழுப்ப, கிராமந்தோறும் பட்டினந்தோறும் நாங்கள் மீண்டுமாய் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா, எங்களுக்கு பலன் தாங்கப்பா, எங்களுக்கு பலன் தாங்கப்பா. போதும், 10 ஆண்டுகள் போதும், 10 வருடங்கள் போதும் ஆண்டவரே. இந்த கண்ணீர் ஊழியக்காரப்பட்ட கண்ணீர் போதும், கண்ணீர் போதும், வேதனை போதும், நெருக்கம் போதும். சபைகள் எல்லாம் விடுதலையோடு தொடங்கட்டும். வீட்டு கூட்டங்கள் நடத்தட்டும். வீட்டு கூட்டங்கள் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்பா. அவைகள் எல்லாம் மாற்ற போற நாட்கள் ஆண்டவரே இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி நீ குறித்து வைத்திருக்கிறீர்கள். யோபு சொல்கிறது போல, யோபு என் பக்தன் சொல்கிறான், அவர் எனக்கு குறித்து இருக்கிறத நிறைவேற்றுவார். இந்த மகனுக்கு ஏற்கனவே 10 ஆண்டுகளாக நடத்தின அந்த மகனுக்கு நீ குறித்து இருக்கிறதை நிரூபி நிரூபி ஆண்டவரே திரும்ப ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டீங்க. நாங்க நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். இந்த கன்னியாகுமரிக்காக ஜெபிக்கிறோம். தேவையில்லாத காரியம் ஆண்டவரே, தேவையில்லாத காரியம். அந்த உள்ள நெருப்பு அனுப்புகிறோம். கன்னியாகுமரி அந்த இடத்துக்குள்ள நெருப்பு அனுப்புறோம்ப்பா. அனல் அனல் எரியட்டும், அனல் அனுப்புறோம். எல்லாம் ஊழியர்கள் ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு அனல் அனுப்புறப்பா. அந்த கன்னியாகுமரிக்கு அனல் அனுப்புறோம். ஊழியர்கள் எங்களை அனல் அனுப்புறப்பா. எங்களுக்குள்ள நெருப்பு, எங்களுக்குள்ள நெருப்பு. எந்த ஓராதி ஆந்தரப்பா உன் நெருப்பை பார்க்கட்டும், அக்கினியை பார்க்கட்டும், உங்க தரிசனத்தை பார்க்கட்டும், இயேசுநாதரை பார்க்கட்டும். இந்த இடத்துல எந்த கை, எந்த கை ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஊழியர்களுக்கு விரோதமாய் செய்கிறதோ, ஊழியர்களுக்கு விரோதமாய் திட்டங்கள் ஏற்படுதோ அந்த மகனோடு கர்த்தர் பேசுங்கப்பா. மோசேயோடு பேசினீங்களே. தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறது. வேதத்தின் ரகசியம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவார். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரிந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 10 நாள் ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் இருக்கலாம், 10 மாசம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம். நம்ம 10 வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம். ஆமா, அதனால இப்ப என்ன கிடைக்க போகுது? ஜீவ கிரீடம் கொடுக்க போகிறது. நான் யாரையும் குறைவாய் பேச வரவில்லை, குற்றமாய் பேச வரவில்லை. ஏனென்றால் இது வெளியே போய் கொண்டிருக்கிறது. இது அறைக்குள்ள பேசப்படுகிற பேச்சு அல்ல. உலகம் முழுவதும் இந்த செய்தி அமெரிக்கா போகும், சிங்கப்பூர் போகும். நீங்க பேசுற அத்தனை பேருடைய குரலும் சிங்கப்பூர் போகும், கனடா போகும், என்ன ஆஸ்திரேலியா போகும். அருமையான ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் வருக என்று மிக தூரத்தில் இருந்து அருமையான ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். பிஷப்மார்கள் வந்திருக்கிறார்கள். பிஷப் ஐயா பீட்டர் அவர்கள் முன்னே வந்து அமரும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான தெய்வம், விசேஷமான இரக்கம், விசேஷமான கிருபை இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நல்ல இரக்கத்தை தெய்வத்துக்காக நாம் சோத்திரிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப விறுவிறுப்பா நம்முடைய ஐக்கியம் போய்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நல்லா சொல்றேன், நம்ம ஐக்கியத்துல தான் என் மைனாரிட்டி கமிஷன் சேர்மன் எழுதி வச்சுங்க. நீ ஏறு எத்தனை பேர் என்ன போட்டாலும் சரி, நீ எத்தனை பேர் போட்டாலும் சரி, நடக்காது. நான் சொல்றேன், அப்படி அது நடந்துட்டா அது நிக்காது. ஏனென்றால் உழைத்தவனுக்குத்தான் முதற் பொருள். உழைத்தவன் தான், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முதற் பலனை பெறுவார். இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? இன்னும் ஒரு கூட்டம் வரும். எப்படிங்க? நம்ம முடிக்கிறதுக்குள்ள ஒரு கூட்டம் வரும். அல்லேலூயா. ஏனென்றால் இது ஒரே நாளில் தொடங்கப்பட்ட கூட்டம். இன்றைக்கு இந்த சத்தியங்களை ஏன் நான் பேசுகிறேன் என்றால், என்ன நடக்கிறது என்று முன்னமையே எழுதி வைத்து விட்டார். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், 10 வருஷம் உபத்திரப்படுவீர்கள், முடிவு பெறுந்து உண்மையாயிருங்கள், உங்களுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். இந்த ஜீவ கிரீடம் இயேசு கொடுக்கிற கிரீடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அரசே நம்ம ஞாயிக்கிறது தான். அரசு இந்தியாவினுடைய பிரதமரை உருவாக்குவது நம்ம, வேற யாரும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? நீ பிரதமருக்காக ஜெபிச்சிட்டனா அவர் தான் பிரதமர். அவர் பேரை வச்சு யாரெல்லாம் நீங்க ஜெபிச்சீங்களோ, அல்லது அந்த கூட்டமைப்பை வைத்து யாரெல்லாம் நீங்க ஜெபிச்சீங்களோ, அவங்க எல்லாம் அவங்கள ஒருத்தர் பிரதமர். தூரா கைத்தட்டு, நான் பேரை குறிப்பிடவில்லை. ஏனென்றால் நம்முடைய வேதம் அழகாக சொல்லுகிறது, நன்றாய் தெளிவாய் வேதத்திலே எழுதியிருக்கிறது. சங்கீதம் 99 1வது வசனத்தை எடுத்து பாருங்கள். சங்கீதம் 99 9வது வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் என்ன செய்வார்கள்? தத்தரிப்பார்களாக. அவர் கேதுருவின் மத்தியிலே வீற்றிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? இந்த இது இருக்கு, என்ன சொல்லுவாங்க, டிவி வச்சு ரிமோட்டா யாருங்க? இயேசுங்க. ரிமோட்டா இயேசுதான். அப்ப இயேசு ரிமோட்னா இயேசுடைய ஊழியக்காரன் தான் ரிமோட். அல்லேலூயா. ஏன்னா அப்படி அழுத்தினார்னா 2-3 நாட்களுக்கு முன்னாடி நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. ஒரு பிளேன் போகுது, அந்த பிளேன்ல 150க்கு மேற்பட்ட ஆண்டவருடைய பெரிதான கிருபை என்ன சொல்லுகிறது என்றால், தெளிவாக நீங்கள் கேட்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். ஞானத்தை கொடுத்தவர் யார்? தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 3:12. நீதிக்கு உட்படுத்துகிறார்கள். நம்ம தான் ஞானவான்கள். ஞானவான்கள் வான மண்டலத்தில் நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்கள். எப்பொழுதும் அவர்கள் பிரகாசமாக இருப்பார்கள். நம்ம இல்லைன்னா இந்த நாட்டுக்கே ஞானம் கிடையாது. தெய்வ ஞானம் இல்லாமல் எதையும் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய நேரம் எங்க பார்த்தாலும் ஒரு கதை உண்டு, அதை நான் சொல்ல விரும்பல. ஏனென்றால் தேவனுடைய சமூகம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒருவன் என்ன பண்ணுவான்? ஒரு வேலை செய்வான். அந்த வேலை தான் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் ஈசர்களுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிறார். ராஜாக்கள் உன்னை தேடி வருவான். ஏசாயா தீர்க்கதரிசனம் 60:1 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் வேலை வந்தது, உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உதிக்கிற உன் வெளியினிடத்துல ராஜா. இயேசுவே ஒரு பக்கத்துல கோம்சா நம்மாலு, இயேசுவே சோத்ரம் சோத்ரம், என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கல. என்னுடைய இயேசுவை நேசிக்காவிட்டால் கூட இயேசு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன் கர்த்தருக்குள்ளே கனமாயிருப்பான்.